Restoration, 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 restoration. Not by might, nor by power, but by my Spirit, says the Lord. Restoration, restoration for the nation. We are going to do now the keys. நாம் இப்பொழுது திருமுகங்களை பார்க்க போகிறோம். And after the keys, I'm going to anoint each of you. இந்த திருமுகங்களை நாம் பார்த்த பிறகு உங்கள் ஒவ்வொருவரையும் நான் அபிஷேகிக்க போகிறேன். As I anoint you, you can go for lunch, but how many of you promise to come back to pray for the city? Let me see your hands. You promise it before the Lord. Because some people like to get blessed and run. நான் இப்பொழுது ஒவ்வொருவராக உங்களை அழைத்து ஜெபித்து மத்திய உணவுக்கு அனுப்ப போகிறேன். ஆனா அதற்கு முன்பாக So come on, let's commit before the Lord. How many of you will come back to pray for the city? It's not going to be long, but I'm going to show you how to use each of the keys. எத்தனை பேர் இந்த நகரத்துக்காக நீங்கள் ஜெபிக்க போகிறீர்கள்? ஆனா உங்களுக்கு அதற்கு முன்பாக எப்படி திருமுகங்களை பிரயோஜனப்படுத்துவது என்று காண்பிக்க போகிறேன். தேவனுக்கு முன்பு உண்மையாயிருங்கள். You know, I haven't come to take your city for God. You have to take your city for God. மத்திய உணவுக்கு பிறகு நீங்கள் கடந்து வர வேண்டும். இது உங்களுடைய நகரம். உங்களுடைய நகரத்துக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். Okay, so let me see a show of hands. How many are going to come back to pray? மத்திய உணவுக்கு சாப்பிட்ட பிறகு எத்தனை பேர் இங்கே ஜெபத்திற்காக வரப்போகிறீர்கள்? தேவனுக்கு முன்பாக உங்களை கேட்கிறேன். மத்திய உணவு முடித்து How about those? சிலருடைய கைகளை உயர்த்தப்படலையே. Can't be like the lepers, you know, that were blessed and ran. நீங்கள் அந்த குஷ்டரோகிகளை போல மாறி இருக்க கூடாது. 9 குஷ்டரோகிகள் ஆசீர்வாதம் வாங்கி ஓடி போனா அப்படி இருக்க கூடாது. You have to pray for your city. உங்களுடைய நகரத்துக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். So are you all coming back? நீங்க எல்லாரும் வருவீர்களா? Yes. ஆமென். Come on, that one, that bunch there. அங்க இருக்கிற ஒரு கூட்டம் கை தூக்கவே இல்லை. You seem to have your own agenda. உங்களுக்கு சொந்த அலுவல்கள் இருக்கிறது. Come on. In the presence of the Lord. தேவ சமூகத்துல கை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க. ஆண்டவரே நாங்கள் தேசத்துக்காக ஜெபிக்க வரப்போகிறவரை கையில உயர்த்துங்க. தேவனுக்குமா கையில உயர்த்தி. I'm not looking at your hands, God is, okay? நான் உடைய கைகளை பார்க்கல, கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். You promise before God. ஆகவே தேவனுக்குமாக நீங்கள் உறுதி கொடுத்திருக்கிறீர்கள், நீங்க வர போறீங்க. Okay, before we go into the keys of the kingdom, பரலோக ராஜ்யத்தினுடைய திருமுகங்களை பார்க்கிறதுக்கு கடந்து போவதற்கு முன்பாக I want to divide spiritual warfare into 3 parts. ஆவிக்குரிய யுத்தத்தை 3 விதமாக நான் பிரிக்க விரும்புகிறேன். There's a ground level or terrestrial level of warfare. தரைமட்டமாய் இருக்கிற ஒரு யுத்தம். Where a believer casts out demons in the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே விசுவாசிகள் பிசாசுகளை துரத்துகிற ஒரு நிலை. And he comes against the powers of the demon that are coming against him. அவருக்கு விசுவாசிக்கு விரோதமாய் வருகிற பிசாசுகளை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு நிலைமை. Then there's an occult level. அடுத்தது ஒரு வஞ்சிக்கப்பட்ட கள்ள உபதேசங்களுக்குரிய நிலைமை. Where we want to demolish all the power of the occult in Jesus' name. And எல்லா தவறான உபதேசங்கள் கூட்டங்களுடைய கிரியைகளை உடைக்கிற ஒரு நிலைமை. Say sorcery, witchcraft, divination, black magic, necromancy, spiritism, satanism, voodoo. You know what the occult is. வித்தியாசமான பில்லி சூனியங்கள், மந்திர வித்தைகள், மாய வித்தைகள், பலவிதமான தாயத்தை கட்டுகிறது, இப்படிப்பட்டதான எல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்படிப்பட்ட காரியங்களை உடைக்கக்கூடிய ஒரு நிலைமை. Jesus said we can trample on snakes and scorpions and all the power of the enemy and nothing shall harm us. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், சர்ப்பங்களை தேள்களை மிதிப்பீர்கள், சத்துருவின் சகல வல்லமை மேற்கொள்ளுங்கள், அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் சேதப்படுத்த மாட்டார்னு சொன்னார். Let us not think we are doing anything very much. நாம் ஏதோ அதிகமாய் செய்கிறோம் என்று நினைக்க கூடாது. You know, Jesus has already won the victory. உங்களுக்கு தெரியுமா, இயேசு ஏற்கனவே ஜெயமெடுத்திருக்கிறார். 1 John 3:8 says, for this purpose was the Son of God manifest to destroy the works of the evil one. 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், மனுஷகுமாரன் வெளிப்பட்டது பிசாசுடைய கிரியைகளை அழிப்பதற்காக. So what are we doing today? நாம் இன்னைக்கு என்ன செய்கிறோம்? We are only enforcing the victory that Jesus has already won. இயேசு கிறிஸ்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்கனவே எடுத்திருக்கிற ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ள போறோம், அவ்வளவுதான். அங்கீகரிக்க போகிறோம். We must remember that. அதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். Now these 2 levels of
warfare are on the earth realm. இப்படிப்பட்ட இரண்டு நிலைமைகள் யுத்தமும் உலக பிரகாரமான இருக்கிறது. And everyone has authority to do that. எல்லாருக்கும் இதை செய்யக்கூடிய அதிகாரம் இருக்கிறது. இந்த ரெண்டு நிலைமைகளில் There is a strategic level of warfare. மேலே முக்கியமான ஒரு யுத்த நிலைமை உண்டு. Here there are territorial spirits over our nations and cities. நம்முடைய தேசத்தின் மீது நகரங்களின் மீதும் ஒரு ஆதிக்கம் செலுத்துகிற அந்தகார லோகாதிபதிகள் உண்டு. Ephesians 6:11b 6:11 எபேசியர் 6:11 வாசிக்கிறோம். Rulers, authorities, power of this dark world and spiritual forces of in the லோகாதிபதிகள் வானமண்டலில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகள். There are some scholars who have classified it like Satan and Jezebel and her related spirits and Antichrist and his related spirits. There's no gender in the spirit realm. ஆவிக்குரிய காரியத்திலே பிசாசு, இயேசுபேல் அவனுடைய கூட்டம், இன்னும் அந்திகிறிஸ்து அவனுடைய கூட்டம் என்று சொல்லி சில வேத வல்லுநர்கள் வியாக்கியானப்படுத்துகிறார்கள். Death and Hades and all their related spirits. மரணமும் பாதாளமும் அதை சார்ந்த ஆவிகளும். But as an individual, தனிநபராக this is not meant to be done just on your own. தனிநபராக இப்படிப்பட்ட யுத்தத்தை நாம் செய்ய முடியாது. This should be done if and when you are prompted by God. தேவனால் நீங்கள் சொல்லப்பட்டு செய்தால் மாத்திரமே நீங்கள் இதை செய்ய வேண்டும். Because there's always a backlash. என்றால் எப்போதும் ஒரு பின்விளைவுகள் உண்டு. If you are really powerful and you do it, you can be really hit by the devil. நீங்கள் இப்படிப்பட்டதான நிலைமையில் இருக்கிற யுத்தத்தை நீங்கள் சரியாக தேவனுடைய ஆவியால் ஏவப்பட்டு செய்யாவிட்டால் சாத்தான் உங்களை பாதிக்கும். So we must submit to God in this area. இந்த யுத்தத்திலே கர்த்தருக்கு நாமே பரிபூரண ஒப்பு கொடுக்க வேண்டும். Be presumptuous. இது ஏதோ உணர்ச்சி வசப்படக்கூடிய நிலைமையில செய்யலாம். Only if God has anointed and appointed you, தேவன் உங்களை அபிஷேகித்து இதற்காக அதிகாரப்படுத்தி ஏற்படுத்தி வைத்திருப்பார் and மாத்திரமே. that too in large settings. ஒரு பெரிய ஒரு கூட்டத்தோடு கூட தேவன் உங்களை ஒரு சபையாக வைத்திருப்பார்னு சொல்ல You மாத்திரமே. cannot pull out down a stronghold over your city in a day. நீங்கள் உங்கள் தேசத்தின் நகரத்தின் இருக்கிற கோட்டைகளை ஒரு நாளில் நீங்கள் தகர்த்து விட முடியாது. Yes. ஆமா. Let us look at the keys of the kingdom as instruments of God for ourselves. நம் தேவனுடைய ராஜ்யத்தின் திறவுகோல்களை பிரயோஜனப்படுத்த வேண்டும். For our families, நம்முடைய குடும்பங்களுக்கும், for our church, நம்முடைய சபைக்கும் திறவுகோல்களை நம்முடைய நகரத்துக்காகவும் பிரயோஜனப்படுத்த for வேண்டும். our nation. நம்முடைய தேசத்துக்காகவும் பிரயோஜனப்படுத்த வேண்டும். Jesus said, இயேசு சொன்னார், I give you the keys of the kingdom. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உங்களுக்கு தருவேன். Whatever you bind on earth பூலோகத்தில் நீ கட்டுவது எதுவோ must be what has already been bound in heaven. ஏற்கனவே பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும். And whatever you loose on earth பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ must be already be loosed in heaven. ஏற்கனவே பரலோகத்திலே அது கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். So you can't bind what has not been bound in heaven. பரலோகத்திலே கட்டப்படாதது நீங்கள் கட்ட முடியாது. Keys are used to lock and unlock. திறவுகோல்களை பூட்டுவதற்கும் திறப்பதற்கும் பிரயோஜனப்படுத்துகிறோம். Keys are a partnership. திறவுகோல்கள் ஒரு பங்காளியா இருக்கிறது. You and your husband have keys of the house, right? நீங்களும் உங்கள் புருஷர்களும் வீட்டுடைய சாவி வைத்திருப்பீங்க இல்லையா? Jesus has given the keys to the church, right? இயேசு கிறிஸ்து சபைக்கு திறவுகோல்களை சாவிகளை கொடுத்திருக்கிறார். We are his bride. நாம் அவருடைய மணவாட்டி. He has given us a set of keys. அவர் நமக்கு ஒரு கொத்து சாவி கொடுத்திருக்கிறார். And Jesus gives us the reason why he gives us these keys is found in Matthew 16:18. ஆண்டவர் ஏன் இந்த திறவுகோல்களை சாவிகள் நமக்கு கொடுக்கிறார் என்ற காரணம் மத்திய 16 சொல்லப்பட்டிருக்கிறது. And I tell you that you are Peter, and on this rock I will build my church, and the gates of Hades will not overcome it. நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை என்று ஆண்டவர் சொன்னார். The reasons are காரணங்கள் to build his church சபை கட்டப்பட வேண்டும், and to break down the powers of hell. பாதாளத்தின் வாசல்களை வல்லமைகளை முறிக்க வேண்டும். You know, we know of binding and loosing, that's the only key that we know of. But with maturity and reading through the Bible, you can find a lot of other keys. நாம் கட்டுவதும் கட்டவிழ்ப்பதும்
முக்கியமான திருவுகள் மீது அறிந்திருக்கிறோம். ஆனால் வேதத்தை வாசிக்கும் பொழுது இன்னும் அநேக திருவுகளை வேதத்தில் நாம் பார்க்க முடியும். Through these keys, we have all the resources of God Almighty on our side. இந்த திருவுகள் அனைத்தையும் பிரயோஜனப்படுத்தும் பொழுது தேவன் தம்முடைய ஆதரத்தில் வைத்திருக்கிற சகலவற்றை நாம் அபியாசப்படுத்த முடியும். Now, some of the keys are first Calvary. முதலாவது திருவுகோல் சாவி கல்வாரி. Calvary is the central key. கல்வாரி தான் மத்தியமான ஒரு சாவிக்கு திருவுகோலாக It இருக்கிறது. is the cross and the blood of Jesus through which all is the fountain of all blessing. சிலுவையின் மூலமாகவும் அவருடைய இரத்தத்தின் மூலமாகவும் தானே ஆசீர்வாதம் எல்லாமே ஆசீர்வாத ஊற்றாய் அது இருக்கிறது. The cross is the key that gives us every other key. நமக்கு மற்ற திருவுகோல்கள் அனைத்தையும் கொடுக்கிற முக்கியமான திருவுகோல் சாவி கல்வாரி சிலுவை. The cross is the master key. கல்வாரி சிலுவை தான் நம்முடைய முக்கியமான சாவி. Every other key works because of the powerful key of Calvary. அந்த கல்வாரி திருவுகோல் மூலமாகத்தான், அந்த பிரதான திருவுகோல்கள் மூலமாகத்தான் மற்ற திருவுகோல்கள் செயல்பட முடியும். The cross is perfect in every aspect. சிலுவை எல்லா விதத்திலும் பூர்ணமாய் இருக்கிறது. It's perfect in every respect. எல்லா நிலைமையிலும் அது பூர்ணமாய் இருக்கிறது சிலுவை. All our needs are met நம்முடைய எல்லா தேவைகளும் by சந்திக்கப்படுகிறது. the cross of Calvary. கல்வாரி சிலுவையின் மூலமாக நம்முடைய தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படும். Now I found that if we praise the finished work of Calvary, கல்வாரி சிலுவையிலே முடிக்கப்பட்ட கிரியைகளை நாம் துதித்து பாடும் பொழுது it's a powerful key. அது ஒரு வல்லமையான ஒரு திறவுகோல். So we can say, Jesus, ஆகவே நாம் சொல்லலாம், இயேசுவே, we praise the cross, we praise the finished work of Calvary. கல்வாரியிலே நீர் முடித்த உம்முடைய கிரியைகளுக்காக உமக்கு நன்றி என்று நாம் சொல்ல முடியும். You took our sin, நீர் எங்களுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு you gave us your righteousness. உம்முடைய நீதி எங்களுக்கு கொடுத்தீர். You took our sickness, எங்களுடைய வியாதிகளை you எடுத்துக்கொண்டு gave us your health. உம்முடைய சுகத்தை எங்களுக்கு தந்தீர். You took our poverty, எங்களுடைய தரித்திரத்தை நீர் ஏற்றுக்கொண்டு you gave us your riches. உம்முடைய ஐஸ்வரியத்தை எங்களுக்கு You தந்தீர். took our curse, எங்களுடைய சாபங்களை you நீர் gave us ஏற்றுக்கொண்டு the blessings of God. நீர் தேவனுடைய You ஆசீர்வாதத்தை can தந்தீர். make up a song like that. நீங்கள் அப்படியே இப்படி பாடல்களை பாடி கல்வாரியை குறித்து நீங்கள் துதித்து பாட முடியும். You can also say this. இப்படி சொல்ல முடியும். You know, binding can also mean I declare it unlawful and illegal. So you can say, I declare all the works of the enemy unlawful and illegal in my life through the merits of Calvary. நீங்கள் இப்படி சொல்ல முடியும், கல்வாரி சிலுவையின் மூலமாக என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும், தேவனற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் சட்ட ரீதியானவைகள் அல்ல என்று சொல்லி நீங்கள் அறிக்கை செய்ய முடியும். I declare the finished work of Calvary lawful and legal in my life, right? கல்வாரி சிலுவையிலே என் ஆண்டவர் எனக்காக செய்து முடித்த கிரியைகளை நீதியானவைகள் நிறைவேற்றப்பட்டவைகள் என்று நான் அறிக்கை செய்கிறேன் என்று சொல்லலாம். Okay, the next one is the name of Jesus. அடுத்த இரண்டாவது சாவி திறவுகோல் இயேசு கிறிஸ்துவின் நாமம். Psalm 124 verse 8. 124 சங்கீதம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். Our help is in the name of the Lord, the maker of heaven and earth. நம்முடைய திறவுகோல், நம்முடைய சுகம் வானத்தின் மூலம் கர்த்தராலே வரும். நம்முடைய ஆசீர்வாதம். David தாவீது killed Goliath கோலியாத்தை கொன்றான். not with 5 smooth stones, ஏதோ 5 கூழாங்கல்களை வைத்து but கொல்லவில்லை. he came against him in the name of the Lord Almighty. அவன் சர்வவல்லமையுள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை பிடித்துக் கொண்டு அவனுக்கு விரோதமாய் வந்தான். He slew him in the name of the Lord. அவன் தேவனுடைய நாமத்தினாலே அவனை வீழ்த்தி போட்டான். We can use the name that is above every other name. எல்லா நாமத்துக்கும் மேலான அந்த நாமத்தை நாம் பிரயோஜனப்படுத்த And முடியும். when we call on the name of Jesus, we are calling on all his power and presence. நாம் இயேசு கிறிஸ்து நாமத்தை அழைக்கும் பொழுது அவருடைய வல்லமை, அவருடைய சமூகத்தை நாம் அழைக்கிறோம். Say there is power in the name of Jesus. சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தில் வல்லமை உண்டு. No, you're not a soldier. Come on. Soldier. ஒரு யுத்த வீரனை போல சொல்லணும், இயேசுவின் நாமத்தில் வல்லமை உண்டு. Yes. Now the blood of Christ. இப்பொழுது மூன்றாவது திறவுகோல் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். It's the blood of Christ that was paid for redemption, restoration, renewal and revival for us. நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மனம் திரும்புதலுக்காக, மீட்புக்காக, எழுப்புதலுக்காக,
எல்லாவற்றுக்காக நமக்கு செயல்பட்டிருக்கிறது. You have to make the maximum use of my time. I'm not going to go into all the scripture because you know it. நீங்கள் வசனங்கள் எல்லாம் அறிந்திருக்கிறனாலே வசனங்களை நான் வாசித்துக் கொண்டே போக விரும்பவில்லை. You will see in the book of Exodus that the Passover angel could not cross the bloodline, right? நீங்கள் யாத்திராகம புத்தகத்தில் வாசிக்க முடியும், சங்கார தூதன் நிலைக்காலிலே ரத்தம் பூசப்பட்ட வீடுகளில் பிரவேசிக்க முடியவில்லை. The blood was a sign. அந்த ரத்தம் அடையாளமா இருந்தது. And it would pass over. The destructive flame would not touch them. It would pass over. அந்த சங்கார தூதன் தொடாதபடிக்கு கடந்து போனான்.